எனக்கு பிரியமான கோவாவின் சகோதர சகோதரிகளே, நான் இன்னைக்கு வேற சில விஷயங்கள் பத்தியும் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். எட்டாம் தேதி ராத்திரி 8 மணிக்கு தேசத்தின் கோடிக்கணக்கான மக்கள் நிம்மதியா தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. ஆனா தேசத்தோட சில லட்சம் பேர்கள் தூங்கறதுக்காக தூக்க மாத்திரை வாங்க போய்கிட்டு இருந்தாங்க. மாத்திரை அவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நான் 8ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும், கருப்பு பணத்துக்கு எதிரா, ஊழலுக்கு எதிரா நான் தொடங்கி இருக்கிற இந்த போராட்டம், நாடு தொடுத்திருக்கிற இந்த போராட்டம், நாட்டோட ஒவ்வொரு நாணயமான குடிமகனும் மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டம், இந்த திசையை நோக்கி ஒரு முக்கியமான படி எடுத்து வச்சிருக்கோம். ஆனா சிலர் இருக்காங்களே, அவங்க தங்களை பத்தின சிந்தனைகள்லயே மூழ்கி இருக்காங்க. கையில ஒரு ஸ்கேலை எடுத்துக்கிட்டு பார்க்கிறவங்களை எல்லாம் அதை கொண்டு அளந்து அதுல பொருந்தி வர்றவங்களை ஏத்துப்பாங்க, மற்றவங்களை ஒதுக்கிடுவாங்க. நம்ம நாட்டோட பொருளாதார வல்லுநர்கள், நம்ம நாட்டோட நாடி துடிப்பை பிடிச்சு அலசி பார்த்து சொல்றவங்கெல்லாம் இந்த பழைய அரசுகள், இந்த பழைய தலைவர்கள், அவங்களை எல்லாம் அளக்க பயன்படுத்துற தராச பயன்படுத்தாம புது அளவுகோல்களை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்காது. அவங்களுக்கு இந்த அடிப்படை உண்மை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது நாடு தேர்ந்தெடுத்திருக்கிற அரசு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நாட்டு மக்கள் இந்த அரசு பத்தின எதிர்பார்ப்புகளை சுமந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க சகோதர சகோதரிகளே, 2014 நீங்க அளிச்ச வாக்கு இருக்கே, ஊழலுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்களே எனக்கு சொல்லுங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? கருப்பு பணத்துக்கு எதிராக செயல்படணும்னு நீங்க எனக்கு ஆணையிட்டீங்களா இல்லையா? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அப்ப இதை நான் செய்யணுமா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, இப்படி செய்யணும்னு நீங்களே சொன்ன பிறகு இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சா கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாத சொல்லுங்க. ஏதோ எல்லாம் சுலபமா சங்கடமே இல்லாம நடந்துரும்னு நீங்க ஒண்ணு நினைக்கலையே. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த அரசு அமைக்கப்பட்ட உடனேயே நாங்க என்ன செஞ்சோம்னா, உச்ச நீதிமன்ற ஆணைப்படி அவங்க தலைமையின் கீழே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சோம், SIT. உலகம் முழுக்க எங்க எல்லாம் இது தொடர்பான வேலை நடக்குதோ அதை இந்த குழு புலனாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை உச்ச நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குது. இந்த வேலையை முந்தைய அரசுகள் ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்க இதை நிறைவேற்றி இருக்கோம். எங்க ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, பிள்ளையோட லட்சணம் வளர்ப்புல தெரியும் பாங்க.
என்னோட அமைச்சரவையில நாள் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னு சொன்னா வருங்காலத்துல நான் என்ன செய்ய போறேன்னு தெரிய வேண்டாமா சொல்லுங்க. நான் என்ன ஒளிச்சு மறைச்சா செஞ்சேன்? நான் எதையும் ஒளிக்கல மறைக்கல. ஒவ்வொரு முறையும் நான் இதை தெளிவா சொல்லி இருக்கேன். நான் இன்னைக்கு உங்க முன்னால இதை தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் சொல்றத நாடு கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் நாடு கிட்ட இருந்து எதையும் இருட்டடிப்பு செஞ்சது இல்ல. நான் இதுவரை நாட்டுக்கு எந்த தவறான புரிதலையும் ஏற்படுத்தல. மனசை திறந்து தான் பேசியிருக்கேன். நாணயத்தோட தான் நான் பேசியிருக்கேன். சகோதர சகோதரிகளே, இரண்டாவது முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. அனைத்து உலக நாடுகளோடையும் கடந்த 50-60 ஆண்டுகளா ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதன் காரணமா எந்த அளவுக்கு முடக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலை இருந்துச்சு. உலக நாடுகளோட நமக்கு இருக்கிற பழைய ஒப்பந்தங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது நமக்கு மிகப்பெரிய தேவையா இருந்துச்சு. சில நாடுகளோட புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்த வேண்டி இருந்துச்சு. அமெரிக்கா மாதிரியான நாடுகளை கூட நான் சம்மதிக்க வச்ச. நீங்க எங்க கூட ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கங்க. உங்க நாட்டு வங்கிகள்ல எந்த இந்திய குடிமகனோட பணம் இருந்தாலோ போடப்பட்டாலோ எடுக்கப்பட்டாலோ எங்களுக்கு உடனடியா தகவல் கிடைக்கணும். இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்க பல நாடுகளோட இப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்பவும் சில நாடுகளோட ஒப்பந்தங்களை ஏற்படுத்திட்டு வரோம். ஆனா உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் பாரதத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அங்க போயிருந்தா அது பத்தின தகவல்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க முழுமையான அளவில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தில்லியில இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரிக்கு கோவாவில் பிளாட் இருக்கு அப்படிங்கிறது. அப்படி இருக்கு இல்லையா? கோவாவோட பில்டர்கள் மேல எனக்கு எந்த மனக்குறையும் இல்ல. அவங்க தொழில் வீடுகளை விற்கிறது. ஆனா கோவாவில் கடந்த 7 தலைமுறைகள் அதிகாரியை சேர்ந்த யாருமே வசிக்கல. அவர் பிறந்தது ஒரு இடத்துல, வேலை பார்க்கறது தில்லியில. அவர் பெரிய அதிகாரி, கோவாவில் பிளாட் வாங்கி இருக்காரு. யாரு பேர்ல? இவங்க எல்லாம் சொந்த பேர்லயா வாங்குவாங்க? மத்தவங்க பேர்ல வாங்குறாங்களா இல்லையா சொல்லுங்க? நாங்க சட்டம் இயற்றி இருக்கோம். எந்த ஒரு பினாமி சொத்து இருந்தாலும், மத்தவங்க பேர்ல சொத்து இருந்தாலும் நாங்க சட்டப்படி அதுக்கு எதிரான நடவடிக்கையை முடுக்கிவிட இருக்கோம். இந்த சொத்து நாட்டுக்கு சொந்தமானது. இந்த சொத்து நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு சொந்தமானது. என்னோட அரசு இந்த மக்கள் அரசு. நாட்டில் இருக்கிற ஏழை குடிமக்களுக்கு உதவி செய்யறத தன் கடமையா கொண்டதுன்னு நாங்க கருதுறோம். இதை நான் செஞ்சே தீருவேன். நாம பார்த்திருக்கலாம், வீட்டுல கல்யாணம் நல்ல நிகழ்ச்சின்னு ஏதாவது நடக்கும் போது நாம நகைகள் வாங்குறது வழக்கம். மனைவிக்கு பிறந்த நாள்னு சொன்னா நகைகள் வாங்குறோம். சில சமயம் தங்கம் வாங்குறோம். நகை கடைக்காரங்க கூட கவலையே படாதீங்க, அப்புறம் பாத்துக்கலான்னு பையில கட்டி கொடுத்துருவாங்க. வாங்கின பொருளுக்கு ரசீது வாங்குறதும் இல்ல, கொடுக்கறதும் இல்ல, கணக்கு வழக்கு இல்ல. இந்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு. ரொக்கம் கொடுத்து வேலை நடக்குதா இல்லையா சொல்லுங்க? இந்த மாதிரி ஏழை மக்களா செய்யறாங்க. இந்த வழக்கத்துக்கு முடிவு கட்டணமா இல்லையா சொல்லுங்க? நாங்க விதிமுறை ஏற்படுத்தி இருக்கோம். அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா நீங்க நகைகளை வாங்கினாலோ தங்கம் வாங்கினாலோ நீங்க கண்டிப்பா உங்க பேன் எண்ணை கொடுத்தே ஆகணும். இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு தெரியுமா? நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. பாதிக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாதிக்கும் மேற்பட்டவங்க மோடிஜி இந்த சட்டத்தை ஏற்றாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட விண்ணப்பிக்க வந்தாங்க. சில பேர்கள் வாயில சொன்னதையும் தாண்டி தைரியமா எழுதியும் கொடுத்திருக்காங்க. இதை மட்டும் நான் வெளியிட்டேன்னு வச்சுக்கங்க, அவங்க தங்களோட தொகுதிக்கு போக கூட முடியுமா முடியாதாங்கிறதே சந்தேகம்தான்.
உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க தங்க நகைகள் வாங்குறீங்கன்னு சொன்னா வருமான வரித்துறை கொடுத்திருக்கிற உங்களுடைய பான் எண்ணை குறிப்பிடுங்கன்னு தானே சொல்றோம். அப்பத்தானே தெரியும் யார் எவ்வளவு வாங்குறாங்கன்னு. பணம் எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு தெரிய வரும். சகோதர சகோதரிகளே, இது 70 ஆண்டு காலமா பீடிச்சிருக்கிற வியாதி. இத நான் 17 மாசங்கள்ல சரி செஞ்சே ஆகணும். சகோதர சகோதரிகளே, நாங்க இன்னொரு வேலையும் செஞ்சிருக்கோம். இத முந்தைய அரசுகளுமே கூட செஞ்சிருக்கு. நகை செய்யறவங்க இருக்காங்களே, தங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் இவங்க மேல எந்த ஒரு சுங்க தீர்வையும் விதிக்கப்படுறதில்லை. முன்னால அரசு தீர்வையை விதிக்க முயற்சி செஞ்சது, ரொம்ப குறைவா விதிக்கப்பட்டது. ஆனா எல்லா நகை வியாபாரிகளும் சேர்ந்து, இந்த நகை வியாபாரிங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒரு கிராமத்துல 1-2 பேர்கள் தான் இருப்பாங்க. பெரிய நகரம் சொன்ன ஒரு 50-100 பேர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களோட பலம் ரொம்ப அதிகங்க. பெரிய பெரிய எம்பிக்கள் எல்லாம் பைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. நாங்க நகைகள் மேல சுங்க தீர்வை விதிச்ச போது அப்ப எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்கப்பட்டது. எம்பிக்களோட அழுத்தம், பிரதிநிதிகள் குழு வந்தாங்க, எனக்கு அறிமுகமானவங்க வந்தாங்க. ஐயா, வருமான வரித்துறைக்காரங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்குவாங்க, எங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்படி இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நானும் கூட பயந்தே போயிட்டேன். ஐயோ, நான் எதையாவது செய்ய போக ஏதாவது ஆயிர போகுதே. அப்ப நான் சொன்னேன், நாம 2 குழுக்களை ஏற்படுத்தி உரையாடுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில வல்லுநர் குழுவை அரசு தரப்புல அமைச்சோம். முந்தைய அரசுகள் இந்த மாதிரி ஈடுபட்ட முயற்சிய வாபஸ் பெற வேண்டி இருந்துச்சு. ஆனா ஐயா, நான் நாட்டை நாணயமா நிர்வாகம் செய்ய நினைக்கிறேன். நான் தீர்மானத்தை வாபஸ் வாங்கல. நகை வியாபாரிகளுக்கு நம்பிக்கை அளிச்சேன். யாரும் உங்ககிட்ட அநியாயமா நடந்துக்க மாட்டாங்க. அப்படி யாராவது வருமான வரித்துறைக்காரங்க அநியாயமா நடந்துக்கிட்டா நீங்க உங்க மொபைல் போன்ல அதை பதிவு செஞ்சிருங்க, அவங்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன். இந்த படியை நாங்க எடுத்து வச்சோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு வருங்காலத்தில் மோடியோட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்கவா முடியல. ஆனா நீங்க உங்க உலகத்துல மூழ்கி திளைச்சு போயிருந்தீங்க. மத்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் மாதிரி இந்த ஆளு வந்துட்டு போயிருவார் நினைச்சிருந்தீங்கன்னா, நான் சகோதர சகோதரிகளே பதவியில உட்கார்றதுக்கு பிறப்பெடுக்கல. என் நாட்டு மக்களே, நான் வீடு, குடும்பம், எல்லாத்தையும் நாட்டுக்காக தியாகம் செஞ்சிருக்கேன். அதே சமயம் இன்னொரு புறத்துல என் மேல வேற அழுத்தம் கொடுக்கப்படுது. சிலர் இருக்காங்க, அவங்க கட்டாயம் காரணமா தவறு செய்ய நேர்ந்து இருக்கலாம். எல்லாருமே அயோக்கியர்கள் இல்ல, எல்லாருமே களவாணிகளும் இல்ல. சில வேளை கட்டாயம் காரணமா செய்ய வேண்டி வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒருவேளை சரியான வாய்ப்பு அளிக்கப்பட்ட சரியான பாதையில பயணிக்க தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எண்ணிக்கை ரொம்ப பெரியது. நாங்க எல்லார் கவனத்துக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். உங்ககிட்ட தவறான வழியில சம்பாதிச்ச பணம் ஏதாவது இருந்தா, நாணயம் இல்லாத பணம் இருந்தா, நீங்க உரிய சட்டத்துக்கு உட்பட்டதை செலுத்திருங்க, அதுக்கான அபராதத்தை செலுத்திருங்க. அதையும் நான் சும்மா மன்னிச்சு விட்டுறல. ஆனா வியாபாரிங்க விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த மோடி கண்டிப்பா ஏதாவது கோளாறு பண்ணத்தான் போறாருன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகள்ல இப்படி பல திட்டங்கள் வந்திருக்கு. அப்படின்னாலும் முறையா 67,000 கோடி ரூபாய்களை அவங்க அபராதத்தோட சேர்த்து கட்டினாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல மொத்தமா சர்வே வாயிலா, ரெய்டு வாயிலா, உறுதியளிப்பு வாயிலா 1.25 லட்சம் கோடி ரூபாய் முன்ன பின்ன கணக்குல வராத பணம் அரசு கஜானாவில் சேர்க்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, 1.25 லட்சம் கோடி ரூபாய் கணக்குல வந்திருக்கு. கடந்த 2 ஆண்டுகள்ல நாங்க செஞ்ச வேலைகளோட கணக்க நான் இன்னைக்கு கோவா மண்ணிலிருந்து ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் முன்பாவும் வைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம், எங்க கடமை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க ஜன்தன் கணக்குகள் ஆரம்பிச்சோம். நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்ப உங்களுக்கே தெரியும், நாடாளுமன்றத்தில் எப்படியெல்லாம் என்ன கேலி செஞ்சாங்க, மக்கள் கவனிச்சாங்க. எப்படியெல்லாம் என் மேல சேற்றவாரி தூற்றினாங்க தெரியுமா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மோதி தலையை பிடிச்சு உலுக்கி நான் பயந்துருவான்னு. ஆனா உயிரோட கொளுத்துனா கூட பயப்படுற ஆள் இல்ல மோதி, தெரியுமா? அதுக்கு பிறகு நாங்க தொடக்க கட்டமா ஒரு வேலையை செஞ்சோம். பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்துல ஏழ்மையில சிக்கியிருக்கிறவங்க பெயர்ல வங்கி கணக்கு ஆரம்பிச்சோம். நாங்க அப்ப வங்கி கணக்கு திறக்கும் போது ஏன்னு யாருக்கும் புரியல. ஆனா இப்ப இந்த வங்கி கணக்குகள் மூலமாக என்ன பயன் ஏற்பட போகுதுங்கிறது தெரிய இருக்கு. சற்றேறக்குறைய 20 கோடி நபர்கள் பெயர்ல வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டது. இந்தியாவோட பணக்காரங்களோட பையில, பர்ஸ்ல பல வகையான பற்று அட்டைகளும் கடன் அட்டைகளும் இருக்கும். ஆனா பாவம் ஏழைக்கு இப்படி எல்லாம் அட்டைய பயன்படுத்தி நம்மால எல்லாம் பணம் எடுக்க முடியும்னு தெரிய கூட தெரியாது. ஆனா சகோதர சகோதரிகளே, ஜன்தன் திட்டப்படி வங்கி கணக்கு மட்டும் திறக்கப்படல. இந்த நாட்டோட 20 கோடி மக்களுக்கு நாங்க ரூபே அட்டை கொடுத்திருக்கோம், பற்று அட்டை கொடுத்திருக்கோம். இதை இன்னில இருந்து 1 வருஷம் முன்னாடியே செஞ்சு முடிச்சாச்சு. அவரோட கணக்குல பணம் இருந்தா அவர் தன் பற்றட்டை மூலமா அவர் மார்க்கெட்ல இருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்க வசதி செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. ஆனா எல்லாத்தையும் அரசியல் ரீதியா பார்க்கிற கண்ணோட்டம் இருக்கு. ஆனா இதுல எந்த அரசியல் கலப்பும் இல்ல. நான் மெல்ல 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 நாட்டோட பொருளாதாரத்தை சீர் செய்யறதுக்காக பலவிதமான மருந்துகளை கொடுத்துட்டு இருந்தேன். மெல்ல மெல்ல அளவையும் அதிகரிச்சுட்டு வந்தேன். நான் அளவை மெல்ல மெல்ல அதிகமாக்கிட்டு வந்தேன். இப்ப சகோதர சகோதரிகளே, என் நாட்டு ஏழைகளோட வளமான மனசை பாருங்க. நான் அவங்க கிட்ட நீங்க 0 இருப்பு இருந்தாலும் கணக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு முறை நீங்க வங்கிக்குள்ள உங்க காலை எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். இந்த பொருளாதார அமைப்புல உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஆனா என் நாட்டு ஏழைகளோட செழிப்பான மனசை பாருங்க நண்பர்களே. ராத்திரியில தூங்க முடியாம அவஸ்தைப்படுற பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஏழைகளோட நல்ல மனசை பாருங்க நண்பர்களே. ஆமா, நான் சொல்லியிருந்தேன் 0 அக்கவுண்ட் இருந்தாலும் நீங்க வங்கி கணக்கு தொடங்கலாம்னு சொன்னேன். ஆனா என் நாட்டு ஏழை மக்கள் வங்கிகள்ல, ஜன்தன் கணக்குகள்ல 45,000 கோடி ரூபாய்களை சேமிச்சு வச்சிருக்காங்க நண்பர்களே. 45,000 கோடி ரூபாய்கள். நம்ம நாட்டோட சாமானிய மக்களோட சக்தி என்னங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்குவோம். 20 கோடி குடும்பங்களுக்கு ரூபே அட்டை கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் சில பேர்கள் இத ஒத்துக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு அரசியல் தொடர்பை பயன்படுத்தி சரி கட்டலாம்னு நினைச்சாங்க. நாங்க ஒரு பெரிய ரகசிய ஆபரேஷனை செஞ்சோம். மனோகர்ஜியால செய்ய முடிஞ்ச என்னாலையும் தானே முடியும். பத்து மாசமா இந்த வேலையில ஈடுபட்டோம். ஒரு சின்ன நம்பிக்கைக்கு பாத்திரமான குழுவை ஏற்படுத்தினோம்.
ஏன்னா இத்தனை எண்ணிக்கையில ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கணும், எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும், கடினமானது. இது ரகசியமா செய்யறது ரொம்ப பெரிய வேலை. இல்லன்னா இவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? விஷயம் தெரிஞ்சா போதும் சரி கட்டுருவாங்க. எல்லாம் 8ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நாட்டுக்கு பிரகாசமானதொரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க ஒரு நடவடிக்கை எடுத்தோம் நண்பர்களே. அன்னைக்கு இரவே கூட நான் சொன்னேன், இந்த தீர்மானத்தினால கஷ்டங்கள் ஏற்படும், சங்கடங்கள் உண்டாகும், சிரமங்கள் ஏற்படும்னு. இதை நான் முத நாளைக்கே சொன்னேனே. ஆனா சகோதர சகோதரிகளே, நான் இன்னைக்கு நாட்டோட கோடிக்கணக்கான மக்கள் முன்னால தலைவணங்குற சினிமா தியேட்டர்கள்ல கூட மக்கள் வரிசையை நீங்க பார்த்திருக்கலாம். அங்க கூட டிக்கெட்டுக்காக மோதல் ஏற்படலாம். கடந்த 4 நாட்களா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான மக்கள் பணத்துக்காக வரிசையா கியூவுல நிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் வாயிலிருந்து வர சொற்கள் எல்லாம் கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, ரொம்ப நேரம் நிக்கிறதால கால் வலிக்குது. ஆனா நாட்டுக்கு நல்லது நடக்கணும். நான் இன்னைக்கு இந்த பொது மேடையில வங்கிகளோட அனைத்து பணியாளர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே வருஷத்துல, நான் சொல்றத கவனமா எழுதிக்கங்க, ஒரு வருஷத்துல வங்கி பணியாளர்கள் எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கோ அதை விட அதிகமான வேலைய அவங்க கடந்த ஒரு வார காலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமான வேலைய. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தேன், வங்கியோட ஓய்வு பெற்ற பணியாளர்கள், சிலரோட வயசு 70, சிலருக்கு 75 வயசு, அவங்க வங்கிக்கு போனாங்க. நாங்க ரிட்டையர் அனுபவம் ஆயிட்டோம், ஆனா இந்த புனிதமான காரியத்துல எங்களோட சேவைகளை ஒருவேளை நீங்க பயன்படுத்திக்க நினைச்சீங்கன்னா நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம்னு சொன்னாங்க. நான் ரிட்டையர் ஆன அந்த வங்கி பணியாளர்களுக்கும் இன்னைக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். அவங்க ரிட்டையர் ஆனாலும் சேவை செய்யணுங்கிறதுக்காக அவங்க முன்னதா வேலை செஞ்ச வங்கி கிளைக்கு போனாங்க, விண்ணப்பம் தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வெயில பொருட்படுத்தாம வரிசையில நின்னவங்களுக்கு தங்களோட சொந்த செலவுல தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. வயதானவங்க உட்கார வசதி செஞ்சு கொடுத்தாங்க. நாலா பக்கமும் குறிப்பா நாட்டின் இளைய சமுதாயத்தினர் இந்த வேளையில இந்த வேலையை வெற்றியாக்க முழுமூச்சோட இயங்கிக்கிட்டு இருக்காங்க. என் நாட்டின் இந்த இளைஞர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையோட வெற்றிக்கு காரணம் 8ஆம் தேதி 8 மணிக்கு மோதி எடுத்த முடிவில்ல. இந்த வேலையோட வெற்றிக்கான காரணம் 125 கோடி நாட்டு மக்கள். அதுல சில லட்சம் பேர்களை ஒதுக்கிடுங்க, சில லட்சம் பேர்களை தவிர எல்லா மக்களும் முழுமையா அதில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால இந்த திட்டம் வெற்றி அடையுங்கிறது உறுதி செய்யப்பட்ட உண்டு. சகோதர சகோதரிகளே, நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். எங்க எனக்கு ஒரு விஷயம் பத்தி சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டில் வாக்காளர் பட்டியல், வோட்டர்ஸ் லிஸ்ட், எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுல பங்கெடுக்குதா இல்லையா சொல்லுங்க. இதுல அரசாங்கத்தை சேர்ந்த எல்லாருமே ஈடுபடுறாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ஆசிரியர்களும் ஈடுபடுறாங்களா இல்லையா சொல்லுங்க. இதை தாண்டியும் கூட வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கு குற்றச்சாட்டு எழுதா இல்லையா? என் பேரு இடம் பெறல, எங்க பகுதியில் யாரோட பேரும் இதுல இல்ல, என்ன வாக்களிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, சிக்கல்கள் ஏற்படுதா இல்லையா சொல்லுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் ஓபனா இருக்கிறதையெல்லாம் தாண்டி சிரமங்கள் ஏற்படுதா இல்லையா சொல்லுங்க. சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டில் தேர்தல்கள் நடைபெறுது. தேர்தல்கள் சமயத்தில் என்ன செய்யணும்? போகணும், பொத்தான அழுத்தணும், திரும்ப வரணும், இவ்வளவுதானே செய்யணும். இருந்தாலும் கூட இந்த தேசத்துல கிட்டத்தட்ட 3 மாசங்கள் வரைக்கும் 90 நாட்கள் வரை தேர்தல் பணிகள் நடக்குது. 90 நாட்கள் வரைக்கும் இந்த பணியில ஒட்டுமொத்த போலீஸ் துறையினர், சிஆர்பிஎஃப், எஸ்ஆர்பி, பிஎஸ்எஃப், அரசாங்கத்தோட எல்லா பணியாளர்கள்,
அரசியல் கட்சிகளோட கோடிக்கணக்கான பணியாளர்கள், இப்படி எல்லாரும் 90 நாட்கள் வரை இரவு பகலா கடினமா உழைக்கிறாங்க. இத்தனை முயற்சிகளுக்கு பிறகுதான் இத்தனை பெரிய தேசத்தோட தேர்தல் முழுமையடையுது. இதுக்கெல்லாம் 90 நாட்கள் பிடிக்குது. சகோதர சகோதரிகளே, நான் நாட்டு மக்கள் கிட்ட வெறும் 50 நாட்கள் தான் கேட்டிருக்கேன். வெறும் 50 நாட்கள் தான். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை எனக்கு அவகாசம் கொடுங்க சகோதர சகோதரிகளே. ஒருவேளை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு என்கிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தாலோ, ஏதாவது தவறு நான் செஞ்சிருந்தாலோ, என்னோட நோக்கம் தவறானதுன்னு தெரிய வந்தா, நீங்க எந்த நாற்சந்தையில் என்ன நிக்க சொல்றீங்களோ அந்த இடத்துல நிக்க நான் தயார். தேசம் எனக்கு கொடுக்கிற தண்டனைய நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா என் நாட்டு மக்களே, உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. பாரதத்தோட இந்த பெருநோய் நாட்டை சீர்குலைச்சுக்கிட்டு இருக்குது. 800 மில்லியன், 68% 35 வயதுக்கும் குறைவான வயதுடைய இளைஞர்கள், அவங்க எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆகையாலதான் என் சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் அரசியலாக்க நினைக்கிறாங்களோ ஆக்கட்டும். யாரோட கருப்பு பணம் நாசமாச்சோ அவங்க ஒப்பாரி வைக்கட்டும். என் மேல சேருவாரி தூத்தட்டும். ஆனா என் நாணயமிக்க நாட்டு மக்களே, வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க. வெறும் 50 நாட்கள் தான். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எந்த மாதிரியான இந்தியாவை கற்பனை செஞ்சிருந்தீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு வாக்களிக்கிறேன். தருமை நாட்டு மக்களே, மக்களே, யாருக்காவது கஷ்டம் இருந்தா எனக்கும் வலிக்கத்தான் செய்யுது. இது என்னோட கௌரவ பிரச்சனை இல்ல. சகோதர சகோதரிகளே, நான் பாதகங்களை பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கேன். நாட்டு மக்களோட கஷ்டங்களை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட இக்கட்டுகளை என்னால உணர முடியும். ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் வெறும் 50 நாட்களுக்கு மட்டும்தான். 50 நாட்களுக்கு பிறகு நாம சுத்தமாக்குறதுல வெற்றி அடைஞ்சிருப்போம். ஒரு தடவை சுத்தம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன கொசு கூட பக்கத்துல அண்டாது. எனதருமை சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன கொசு கூட அண்டாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த போராட்டத்தை நேர்மையானவங்க பலத்தை துணையா வச்சுக்கிட்டு தான் தொடங்கி இருக்கேன். நேர்மையானவங்க பலம் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, முழு விசுவாசம் இருக்கு. அது எனக்கு சக்தி அளிக்குது. யாரெல்லாம் இந்த வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டு இருக்காங்கறத உங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. புனித கங்கையே கூட ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கு. நேத்து வரைக்கும் காலனா காசு ஆத்துல போடாதவங்க எல்லாம் இன்னைக்கு கத்த கத்தையா நோட்டுகளை போடுறாங்க. ஏழை விதவை தாய் மோதிக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சொல்றா, மகனே, என்ன மகனோ மருமகளோ இது வரைக்கும் கண்டுகிட்டதே இல்லை. நேத்து என் கணக்கில் 2.5 லட்சம் ரூபாய போட வந்தாங்க. அப்படிப்பட்ட ஏழை விதவை தாய்மார்களின் ஆசிகள் எல்லாம் தேசத்தை சுத்தமாக்கிற யாகத்தை முன்னெடுத்து செல்லும். நீங்க கவனிச்சீங்களா எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க?
2G ஊழல், நிலக்கரி ஊழல், பல ஆயிரம் கோடிகள். இதெல்லாம் தெரியுமில்லையா? நினைவிருக்குல்ல? இன்னைக்கு 4000 ரூபாய மாத்த வரிசையில நிக்க வேண்டி இருக்குங்கய்யா. என்னோட 125 கோடி நாட்டு மக்களோட அன்பு இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, அரசுகள்லாம் வரும் போகும். என் சகோதர சகோதரிகளே, இந்த நாடு என்னைக்கு நிலைச்சு நிற்கும். இந்த நாட்டோட எதிர்காலம் ஒளிமயமானது. இந்த ஒளிமயமான எதிர்காலத்துக்காக கஷ்டங்களை சகிச்சுக்கலாம். சில வேளைகள் ஆச்சரியமா இருக்கு. நேத்து நான் ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். எப்ப சந்திச்சாலும் சொல்லுவாரு, மோதிஜி போர் நடக்கட்டும் பாரு. சரி, இதனால கஷ்டங்கள் ஏற்பட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். மின்சாரம் தடைப்படும், பொருட்கள் கிடைக்கிறது சிரமமா இருக்கும், ரயில்கள் ரத்து செய்யப்படும், ரயில்கள்ல ராணுவ வீரர்கள் போவாங்க, உங்களால போக முடியாது. அப்ப என்ன செய்வீங்க? அப்படி நடக்கும் நான் சொல்றீங்கன்னு கேட்டாரு. சொல்றது எல்லாருக்கும் சுலபம் நண்பர்களே. உபதேசத்தை யாரு வேணா சொல்லலாம். ஆனா முடிவெடுக்கப்படும் போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல சாமானிய மக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நான் நாட்டு மக்களுக்கு இன்னொரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புறேன். இப்பெல்லாம் பல பேர்களுக்கு இந்த கருப்பு பண ஊழல் பத்தி எல்லாம் பேசுற தைரியம் இருக்கிறது இல்ல. இதுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மறைக்க என்னவோ இருக்கு. எல்லாரும் பெரிய சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு மோதிஜி நல்ல வேலை தான் செஞ்சிருக்காரு, நல்லதை செஞ்சிருக்காருங்கிறாங்க. அப்புறம் ஏதோ நண்பருக்கு போன் போட்டு பேசுறாரு. நண்பா, ஏதாவது வழி இருக்கா? அவரு சொல்றாரு, நண்பா மோதிஜி இருக்காரு, அவரு எல்லா வழிகளையும் அடிச்சிட்டாருங்கிறாரு. ஆகையினால வதந்திகளை பரப்புறாங்க. ஒரு நாள் ஒரு வதந்தி பரவிச்சு, உப்பு விலை அதிகமாயிருச்சு. நீங்களே சொல்லுங்க, 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு. யாராவது 1000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு உப்பு வாங்க போவாங்களா? இப்படி ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க கொள்ள போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 70 ஆண்டு காலமா சேர்த்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதிக விலை மதிப்பான பூட்டு வச்சிருந்தாங்க. இப்ப சீந்த கூட யாரும் இல்ல, சீந்த கூட நாதி இல்ல. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஐயா வேணாம் 1000 ரூபாய் நோட்டை போடாதீங்கன்னு சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. சில ஆளுங்க தங்களோட ரூபாய எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா 450 ரூபாய்க்கு போகுது 500 ரூபாய் நோட்டு, 300 ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் நாட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களோட 500 ரூபாய் நோட்ல இருந்து ஒரு நயா பைசாவை பறிக்கிற அதிகாரம் யாருக்குமே இல்ல. உங்களோட 500 ரூபாய்னு சொன்னா 499 ரூபாய் 100 நயா பைசாங்கிறது உறுதி. இந்த மாதிரியான எந்த ஒரு விவகாரத்திலையும் நீங்க ஈடுபடாதீங்க. சில அயோக்கிய பேர் வழிங்க தங்களோட ஆளுங்களை போய் வரிசையில நில்லுன்னு சொல்லி ஏதோ தங்களோடது கொஞ்சமாவது மிச்சப்படும் நினைச்சுக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், சகோதர சகோதரிகளே, எல்லார்கிட்டையும் என்னோட விண்ணப்பம் இதுதான். ஒருவேளை உங்களுக்கு விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். உங்க சித்தப்பா, மாமா, அண்ணன், அப்பா உயிரோடு இருக்கும் போது ஏதோ செய்துட்டு போயிருந்திருக்கலாம். இதுல உங்க தப்பு ஏதும் இல்லாம இருக்கலாம். நீங்க இதை வங்கியில செலுத்த மட்டும் செஞ்சிருங்க. என்ன பணத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. உங்க கைவசம் இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இதுல எல்லாருக்கும் நல்லது இல்லையா? நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். எல்லாத்தையும் பின்னால பார்த்துக்கலான்னு யாராவது தவறா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்ன நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இப்ப வரைக்குமான உங்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வருவேன். யாருகிட்ட அயோக்கியத்தனமா சேர்த்த பணம் இருக்கோ அது வெத்து காகிதம் நினைச்சுக்கங்க, எந்த பயனும் கிடையாது.
அதுக்காக அதிக முயற்சி எடுக்காதீங்க. இல்லைன்னா நான் தேவைப்பட்டா 1,00,000 நோட்டுகளை கூட அச்சடிப்பேன். உங்க வடிகட்டின அயோக்கியத்தனத்தை முறியடிக்க அவற்றை நான் புழக்கத்தில் விடுவேன். ஆனா நாட்டுல இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு வர்றதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். இப்ப ஆளுங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை நாள் அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப நான் அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கேன். ஆனா இதோட முடிய போறதில்ல. இதோட விஷயம் நிக்க போறதில்ல. இதோட நடவடிக்கை ஓஞ்சிடாதுன்னு பட்டவர்த்தனமா தெரிவிக்கிறேன். நாட்டுல ஊழல் அயோக்கியத்தனம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட என் மூளையில இன்னும் கூட பல திட்டங்களை நான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா வரத்தான் போகுது. இதையெல்லாம் நான் நாணயமானவங்களுக்காகத்தான் செய்யறேன் மக்களே. நாட்டோட ஏழை பாழைகளுக்காக நான் செய்யறேன் மக்களே. கடினமா உழைச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்களே, அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல மருந்துகள் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் தான் நான் இதை செய்யறேன். எனக்கு கோவா மக்களோட ஆசிகள் நிறைய தேவை. நீங்க எழுந்து நின்னு கைகளை நல்லா தட்டி என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. இந்த நாடே உங்களை பார்க்கும். நேர்மையானவங்க இந்த தேசத்துல, நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. இந்த தேசத்துல நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. வாங்க நேர்மையான இந்த பணியில எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சபாஷ் எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் என் தலை தாழ்த்தி உங்க எல்லாருக்கும் என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இது வெறும் கோவா மட்டுமில்ல, இந்திய நாட்டோட ஒவ்வொரு நாணயமான குடிமகனோட குரல் இது. இந்திய தேசத்தோட ஒவ்வொரு நேர்மையான குடிமகனோட குரல் இது. சகோதர சகோதரிகளே, எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன மாதிரியான சக்திகளுக்கு எதிராக நான் போர் அறிவிப்பு செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன மாதிரியானவங்க எனக்கு எதிராக மாறுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 70 ஆண்டு காலமா இவங்க அடிச்ச கொள்ள ஐயோன்னு போக போகுது. என்ன இவங்க உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன நாசமாக்காம இவங்க விட மாட்டாங்க. அவங்க என்ன வேணா செய்துகிட்டோம், கவலை இல்ல. 50 நாட்கள் சகோதர சகோதரிகளே, 50 நாட்கள் எனக்கு உறுதுணையா இருங்க. நாடு எனக்கு 50 நாட்கள் உதவி செய்யட்டும். நல்ல பலமான கைதட்டலோட என்னோட இந்த கருத்துக்கு உங்க ஆமோதிப்பு கொடுங்க. கோடானு கோடி நன்றி.